கடோபனிஷத்தாக்கும் பார்க்கிறோம். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 1வது வள்ளியில 15வது மந்திரம். லோகாதிம் லோக ஆதிம் அக்னிம் தம் உவாஜ தஸ்மை யாஹ இஷ்டிகாஹ யாவதீஹி வா யதா வா சஹ ச அபி தத் பிரத்யவதத் யதோக்தம் அத அஸ்ய மிருத்யுஹு புனஹ ஏவ ஆஹா துஷ்டஹ தஸ்மை. கேள்வி கேட்ட நஜிகேதஸுக்காயிட்டு பதில் சொல்றதாக்கும் பார்க்கிறோம். அந்த நஜிகேதஸுக்காயிட்டு யமதேவன் பதில் சொல்றார். லோக ஆதிம், இந்த உலகங்களோடு ஸ்டார்டிங்லேயே இருக்கிற காரணபூதனாயிருக்கிற தம் அக்னிம், அந்த அக்னிய உவாஜா யமதேவன் சொல்லி கொடுத்தார். அக்னியை சம்பந்திச்ச எல்லா டீட்டெயிலும் சொல்லி கொடுத்தார். இஷ்டகாஹா, அக்னி ஹோமத்தில் வளர்த்தனம் அப்படின்னா ஹோமகுண்டம் வேணும். அந்த ஹோமகுண்டத்தில் இருக்கிற இஷ்டிககள் செங்கலுகள் யாஹா எத்தையெல்லாமாக்கும் அப்படின்னும் ஏதெல்லாமாக்கும் அப்படின்னும் யாவதீஹீவா எத்தையாக்கும் அப்படின்னும் யாஹா ஏதெல்லாமாக்கும் அப்படின்னும் யதாவா எப்படியாக்கும் வைக்கணும் அப்படின்னும் சொல்லி கொடுத்தார். சஹச்ச அபி நஜிகேதஸும் தது அத யதோக்தம் யமதேவனால சொல்லப்பட்ட விஷயத்தை அப்படியே பிரத்யவதது திருப்பி சொன்னார். அதா அதுக்கப்புறம் அஸ்யா நஜிகேதஸோடு வாக்குகளால துஷ்டஹா சாட்டிஸ்ஃபைடான மிருத்யுஹு யமதேவன் புனஹா ஏவா மறுபடியும் ஆஹா இப்படி சொன்னார். யமன் நஜிகேதஸுக்கு இந்த உலகங்களோடெல்லாம் ஆதியில இருக்கிற அக்னியை சம்பந்திச்சு அந்த அக்னி உபயோகிச்சு ஹோமம் பண்றதுக்கு ஏதெல்லாம் டைப்பில் இருக்கிற செங்கல்கள் எத்தையெல்லாம் வேணும் அப்படின்னு எல்லாம் டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி கொடுத்தார். நஜிகேதஸ் யமன் சொன்னதை அப்படியே திரும்ப டீட்டெயில் ஆயிட்டு அவருக்கு வர்ணிச்சு கேட்க வச்சார். ஒரு கிளாஸில் டீச்சர் ஸ்டூடெண்ட்டை படிப்பிச்சானா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சுதா தெரியறதுக்காயிட்டு நான் சொன்னதை அப்படியே சொல்லு என்னவாக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணினேன் அப்படின்னு கேட்டானா அந்த ஸ்டூடெண்ட்டு டீச்சர் சொன்னதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நஜிகேதஸ் யமதேவன் சொன்னதை அப்படியே திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணினார். அதனால ரொம்ப சாட்டிஸ்ஃபைடானார் யமன். എന്നിട്ട് மறுபடியும் சொன்னார். സ്വർഗപ്രാപ്തിക്ക് ഉപയോഗമാണ് അഗ്നിഹോത്രത്തെയാക്കും യമൻ നചികേതസ്ക്ക് ഡീറ്റെയിൽ ആയിട്ട് ചൊല്ലിക്കൊടുത്തത്. கர்மகாண்டம் அப்படிங்கிறது உபனிஷத்தோடு விஷயமல்ல. இருந்தா கூட அங்க என்னவாக்கும் நடந்தது அப்படிங்கிறதையாக்கும் இங்க சொல்லப்பட்டது. குரு சொல்றத முழுவன் மனசுல சிஷ்யன் நல்லா கிரகிச்சுண்டு அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி சொன்னதாக்கும் பார்த்தது. நிறைய 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 வருஷங்களுக்கு முன்னால பேனாவும் பென்சிலும் எல்லாம் எடுத்து எழுதி எடுத்துக்கிற ஒரு சம்பிரதாயம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்ததாக்கும் பனையோலையில ஆணி உபயோகிச்சு எழுதுற விஷயங்கள். இது ரொம்ப நாளாக முன்னால நடந்த விஷயமானதுனால குரு என்னவாக்குமோ படிப்பிக்கிறார், அதை மனசுலையாக்கும் எழுதி படிக்கிறது. நஜிகேதஸோடு புத்தி சாமர்த்தியமும்
சொன்னதை புரிஞ்சுக்க கூடின அந்த ஒரு எபிலிட்டியும் பார்த்துட்டாக்கும் யமதேவனுக்கு குஷியாயிட்டு மறுபடியும் மூணாவதாயிட்டு இருக்கிற வரத்தை கொடுக்கறதுக்கான தீர்மானத்தை பண்ணினார். தஸ்மை நஜிகேதஸுக்காயிட்டு லோகாதி கல்ப ஆரம்பத்துல இருக்கிறதான ஆதி காரணமாயிருக்கிற அக்னி அப்படிங்கிற வித்திய உவாஜா யமதேவன் சொல்லி கொடுத்தார். உபனிஷத் அப்படிங்கிறது நம்மளை பரபிரம்மத்துக்கு அக்கும் நயிக்கிறது, பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு. சொர்க்க பிராப்தி அப்படிங்கிறது உபனிஷத்தோடு லட்சியம் அல்லாததால யமதேவன் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு மட்டும் சொல்லப்படுறது. அதை டீட்டெயில் ஆயிட்டு இங்க வர்ணிக்கப்படுறது இல்லை கர்மகாண்டத்தை. இருந்தாலும் ஒரு ஷார்ட் ஆயிட்டு சொல்லப்படுறது அவ்வளவுதான். அந்த வித்தியை தெரிஞ்சுக்கணுமானா கர்மகாண்டத்துக்கு அந்த பிராமணத்துக்கு போகணும். அந்த விஷயத்தை இங்க சிம்பிள் ஆயிட்டு ரொம்ப சிம்பிள் ஆயிட்டு அக்கம் எடுத்து சொன்னது இந்த மந்திரத்துல. யா இஷ்டதா யாஹா இஷ்டகாஹா எത്ര நம்பர் செங்கல் எப்படி இருக்கிற யாவதீகி எப்படி இருக்கிற செங்கல் வேணும், எത്ര எண்ணிக்கை வேணும், யதாவா எப்படியெல்லாம் அந்த செங்கல்களை அடுக்கி வைக்கணும், அதாவது ஹோமகுண்டம் எப்படி உண்டாக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஆயிக்கும் முதல்ல சொல்லி கொடுத்தது. சஹச்ச அபி நஜிகேதஸாகட்டும் தது யமதேவன் சொல்லி கொடுத்த விஷயங்களை ஹோமகுண்டம் எப்படி உண்டாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை யதா உக்தம் யமதேவன் சொல்லி கொடுத்தது எப்படியோ அதே மாதிரியே யமதேவன் கிட்ட திருப்பி பிரத்யவதது திரும்ப சொல்லி கேட்க வச்சார். கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாதக்கு அதே மாதிரி புரிஞ்சுண்டு அப்படியே சொல்லி கேட்க வச்சார். சொன்ன விஷயத்தை அப்படியே புரிஞ்சுக்கிறதாக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு விஷயம் சொல்றத கேட்கறவா மாத்தி புரிஞ்சுக்கிறதாக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தர் என்ன நினைச்சு சொல்லறாரோ அதே அர்த்தத்தோடு கூடி கேட்கறவாளும் புரிஞ்சுக்கிறதுக்கு பேராக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க சிஷ்யன் குரு சொன்னதை நன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டார், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு ஒன்னும் புரிஞ்சுக்கலே. அதனாலேயே சிஷ்யனை பார்த்துட்டு யமதேவனுக்கு சந்தோஷமாச்சு. அதான் அதுக்கப்புறம் மிருத்யுஹு யமதேவன் துஷ்டஹா குஷியாயிட்டு புனஹா மறுபடியும் ஏவா மறுபடியும் ஆஹா சொன்னார், உனக்கு நான் ஒரு வரம் கூடியும் தரேன், நீயாக்கும் சூப்பர் சிஷ்யன், சொஸ்தமான മനസ്സോട് കൂടിയിട്ട് ശാന്തമായിട്ട് ഗുരു ചൊന്നതെല്ലാം കേട്ട് ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് നമ്പിക്കയോട് കൂടി കേട്ട് പഠിച്ച് ഞാൻ சொன்ன அதே அர்த்தத்தோடு கூடி புரிஞ்சுண்டு நீ எப்படி புரிஞ்சுண்டாய் அப்படிங்கிறத என்ன சொல்லி கேட்க வச்சு அதனாலேயே நான் குஷியாயிட்டேன். அதனால நஜிகேதஸே உனக்கு நான் அடுத்த வரத்தையும் தரேன் அப்படின்னு சொன்னார். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 1வது வள்ளியில 16வது மந்திரம் தம் அப்ரவீத் பிரியமானஹ மகாத்மா வரம் தவ இஹ அத்ய ததாமி பூயஹ
தவ ஏவ நாம்னா பவிதா அயம் அக்னிஹி ஸ்ருங்காம் ச இமாம் அநேக ரூபாம் கிருஹாண மகாத்மா சிரஷ்டனான யமதேவன் பிரியமானஹ ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு பிரியத்தோடு கூடிட்டு தம் நஜிகேதஸுகிட்ட அப்ரவீத் இப்படி சொன்னார். நஜிகேதஸோடு புத்தி ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக்கும்னு அவர் புரிஞ்சுண்டார். யமதேவன் சொல்லி கொடுக்கறத அப்படியே ரிப்பீட் பண்ணி ஒப்பிச்சதால ரொம்ப ரொம்ப குஷியாயிட்டு அவர் சொன்னார், இஹா இங்க உன்னோட புத்தி சாமர்த்தியத்துல நான் ரொம்ப குஷியானதால அத்யா இன்னைக்கு இப்ப தவா உனக்கு பூயஹா மறுபடியும் வரம் வரத்தை ததாமி தரேன். 3 வரம் ஆல்ரெடி நான் தரேன்னு சொன்னதாக்கும். இப்போ 2 வரம் நான் உனக்கு தந்தாச்சு. 3வது வரம் நீ என்கிட்ட கேட்டுட்டில்லை. എക്സ്ട്രാവായിട്ട് ഞാൻ നീ കേൾക്കാതൊക്കെ ഇന്നും 1 വരം കൂടിയും തരപ്പോറേ. തവ നാംനാ ഏവ ഒന്നോട് പേരാലെയേ അയം അഗ്നിഹി ഇപ്പൊ ഞാൻ ഉനക്ക് ഉപദേശിച്ച് തരപ്പോറ അഗ്നി இந்த അഗ്നി ഭവിത ഭവിക്കും അനേക രൂപ വിചിത്ര രൂപങ്ങളോട് കൂടിന ഇമാം ശൃംഗാംച இந்த நான் கொடுக்கிற ரத்னமாலையையும் கிருஹாண സ്വീകരിക്കണമേ നചികേതസേ. குஷியோடு கூடிட்டாக்கும் யமதேவன் நஜிகேதஸு கிட்ட சொல்லறத நம்ம பார்க்கிறோம். உனக்கு மறுபடியும் நீ கேட்காதக்கே இன்னும் 1 வரம் கொடியும் தரேன். மொத்தம் 3 வரம் தரேன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 வரம் நீ கேட்டாய் நான் தந்தாச்சு. 3வது வரம் நீ கேட்டுட்டில்லை, அதை நீ இனிமேதான் கேட்பாய். அது கூடாதக்கு இன்னும் 1 வரம் கொடியும் நான் உனக்கு தரப்போறேன். இப்போ உனக்கு நான் உபதேசிச்சு கொடுக்க போற இந்த அக்னி உன்னோடு பேரிலேயே ஃபேமஸ் ஆயிட்டீரும். அநேக ரூபங்களோடு கூடின விசித்திரமான நான் கொடுக்கிற இந்த ரத்னமாலையையும் நீ எங்கிட்டேந்து ஸ்வீகரிக்கணும். சொர்க்கியமான அக்னிக்கு நாஜிகேதாக்னி அப்படிங்கிற பேரை கொடுக்கிறார் யமதேவ. 2 வரங்களாக்கும் இது வரைக்கும் நஜிகேதஸ் கேட்டது கேட்குற வரத்தை தரேன்னு சொல்லியாச்சு. அந்த சொர்க்கத்துக்கு போற அக்னி வித்தியை படிப்பிச்சு தரேன்னு சொல்லியாச்சு. அந்த அக்னி வித்தைக்கு எப்படியெல்லாம் ஆக்கும் ஹோமகுண்டம் அமைக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடின அக்னி வித்யக்கு பேரு நாஜிகேதாக்னி அப்படின்னு ஒம்பேரிலேயே தெரியப்படும் அப்படின்னும் யமதேவன் சொல்லறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். நிறைய சத்பலங்கள் கொடுக்கிற கர்மகதி சம்பந்திச்ச விஞ்ஞானத்தையாக்கும் அநேக ரூபங்களோடு கூடின விசித்திரமான ரத்னமாலையாயிட்டு இங்க யமதேவன் சொல்லறது. நஜிகேதஸோடு மனச மறுபடியும் கர்மங்களில முழுகடிக்கிறதுக்கு ஒரு முயற்சியை பண்றார்
യമദേവൻ. കാരണം യമദേവൻ ത്രികാലജ്ഞാനിയാക്കും. അടുത്തത് நச்சிகேதஸ் கேட்க போறது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரமபதவியாக்கும், அங்க போறதுக்கான வழிகளாக்கும், பகவத் தத்துவமாக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதுக்கு ஒரு தடை போடணும். அதனால அதை தரேன் இதை தரேன் அப்படிங்கிற கொஞ்சம் ஆசைகளை காட்டலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். உனக்கு நான் உபதேசிச்சு தந்திருக்கிற இந்த அக்னி உன்னோடு பேராலேயே பிரசித்தமாயி தீரும். அதோடு கூடிட்டு நான் இன்னும் ஒரு விஷயம் கூடியும் தரேன். உனக்கு சொந்தம் தேவத்துவ பிராப்திக்கான நிறைய ரூபங்களோடு கூடின விவித யஜ்ஞ விஞ்ஞான ரூபியான இந்த ரத்னமாலையை நான் தரேன். அதையும் சீகரிச்சுக்குங்கோ. இந்த ரத்னமாலையால பலவித ஆக்ரகங்கள் நடக்கும். இத்திரையுமாக்கும் சொன்னது. தம் அப்ரவீத், அவங்கிட்ட அந்த நச்சிகேதஸ் கிட்ட சொன்னார். எப்படி சொன்னார் அப்படின்னா, பிரியமானஹா, ரொம்ப ரொம்ப பிரியம் தோணின அந்த நச்சிகேதஸோடு அந்த புத்தியில ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான மகாத்மா சிரஷ்டனான மிருத்யுதேவனாக்கும் இப்படி சொன்னது. பூயஹா வரம் இஹ ததாமி. இஹா இங்க, அத்யா இப்ப, தவா உனக்கு, பூயஹா மறுபடியும், வரம் ததாமி வரத்தை நான் தரேன். உனக்கு நானாயிட்டு குஷிப்பெட்டு தர வரமாக்கும் இது. இந்த வரம் உன்னோடு செலக்ஷன் கிடையாது, உனக்கு நான் தர கிஃப்ட் ஆக்கும் இந்த வரம். 3 வரம் கேட்டுக்கோ, என்ன வேணா தரேன் அப்படின்னு சொன்னேன். அது உன்னோடு செலக்ஷன். இப்ப நான் கொடுக்கறது உன்னோடு செலக்ஷன் கிடையாது, என்னோட கிஃப்டான என்னோட செலக்ஷன். ரொம்ப ஷார்ப்பு மைண்டடான நீ என்னோட உபதேசத்தை அதேபடி புரிஞ்சுண்டு என்கிட்ட எல்லாம் ரிப்பீட் பண்ணினாய். அதுல ரொம்ப குஷியாயிட்டு நான் உனக்கு தர வரேன். தவ ஏவ நாம்னா, உன்னோடு பேரிலேயே, அயம் இந்த அக்னி, அக்னிஹி நான் இப்போ உனக்கு உபதேசிக்கிற அக்னி பவிக்கும். பவிதா உன் பேரிலேயே இந்த அக்னி தெரியப்படும். உன்னோட பேரில இந்த அக்னி வித்யை இந்த உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகும். ஆல்ரெடி இருக்கிற அக்னிதான் இது. இருந்தா கூட இனி முதலுக்கு உன்னோட பேரில இந்த அக்னி வித்யை தெரியப்படும். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அக்னி வித்யை அது உன் பேரில தெரியப்படும். அதாக்கும் யஜுர்வேதீயமான நாஜிகேதாக்னி. அப்படின்னு யமதேவன் சொன்னார். இந்த அக்னிக்கு இனியும் விசேஷங்கள் எல்லாம் இருக்கு, கேளு. சிருங்காம்ச பல பல செயின் மாதிரி நிறைய பூக்களால மாலை எப்படி கோக்கறோமோ அந்த மாதிரி
இமாம் ரொம்ப விசிஷ்டமான இந்த ஒரு மாலையை கூடியும் குர்ஹானா நீ സ്വീകരിച്ചുക്കോ. അനേക രൂപം പല പല രൂപങ്ങളിൽ കാണറ വിവിധ ഡയറക്ഷനിലേന്ത് பார்த்தாന പല പല രൂപങ്ങളിൽ കാണറ இந்த മാലയെ സ്വീകരിച്ചുക്കോ. ശിഷ്യനായിട്ട് നചികേതസ യമദേവൻ സ്വീകരിച്ച് പ്രിയത്തോടുകൂടി ശിഷ്യനുക്ക് വിശിഷ്ടமான മാലയെ കൊടുത്താർ. യമദേവൻ ഉപദേശിച്ചു കൊടുത്ത അഗ്നിക്ക് ശിഷ്യനോട് പേരെ போட்டார் நாஜிகேதாக்னி அப்படின்னு. എന്നിട്ട് அந்த அக்னியோட மகத்துவம் நிறைய இருக்கு, அதையும் சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த அக்னியோட மகத்துவத்தையும் இனி அடுத்த மந்திரத்துல சொல்லி கொடுப்பார்.